ஹே கைஸ், எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. எவ்வளோ நாள் இங்கே டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பின்னாடி இதோ சிஎன்பி டிப்போ வாசலில் தான் இருக்கோம். பார்க்கும்போது ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. எல்லா வண்டியுமே நம்ம ஓட்டின வண்டி தான். பஸ் வண்டி ராமேஸ்வரம் வண்டி. சரி, ஓகே, பேக் டு த டாபிக். இன்றைக்கி என்னன்னு பார்த்தோன்னா, திருநெல்வேலியில் ஒரு வண்டி இசியூ கம்ப்ளைண்ட்டுங்க. திருநெல்வேலி வள்ளியூரில் ஒரு வண்டி இசியூ கம்ப்ளைண்ட்டு. சரி, அது ஒரு ஃபுல் விலாகாக கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது பிளானிங்கே கிடையாது, அன்ஷெட்யூல்டு பிளானு தான். அதனால் அப்படியே வந்தேன், கிளாம்பாக்கத்துலேருந்தே விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த விலாக் எப்படி வரப்போகுதுன்னா எனக்கு தெரியல, பார்ப்போம், ஃபுல்லாக பார்ப்போம். ஆக்சுவலாக அது என்ன ஒர்க்னா ஈகாமேட்டு BS6 இசியூ கம்ப்ளைண்ட்டு. சரிங்களா, அதை நம்ம என்னான்ட்டு ரெட்டிஃபை பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க சொல்கிறது ஒரு சில குறைகள் சொல்கிறாங்க. அதை நம்ம லேப்டாப் போட்டு செக் பண்ணி பார்த்தா தான் என்னன்றது நமக்கே தெரியும். அதனால் எனக்கே சஸ்பென்ஸாக தான் இருக்குது. போயிட்டு நம்ம என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன். எதில் போகிறோன்னா விக்னேஷ் டிஏடியில் போகிறோம். ட்ரிவேந்திரம் சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். அது விக்னேஷ் டிஏடியில் ட்ரிவேந்திரம் சர்வீஸில் போகிறோம். அதுவும் ப்ளஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆம்னி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டு பி ஃப்ராங்க் நல்லா இல்லைனாலுமே நல்லா இருக்குன்னு தான் முட்டு கொடுக்க போகிறேன். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா எப்போயுமே நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாது. பார்ப்போம் இந்த வாட்டி ட்ரிப் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நம்ம இப்போ போகிற ஒர்க் என்னன்ட்டு மேஜர் பார்த்தோன்னா ஆட்ப்ளூ கம்ப்ளைண்ட்டு தாங்க. ஆட்ப்ளூ ரெகுலராக வேறு ஒரு இடத்துல போடுறாங்க. ஆனால் அவசரத்துக்கு ஒரு இடம் மாற்றி போட்டதுனால பார்த்திங்கன்னா ஆட்ப்ளூ டேங்க்லாம் கட்டியாக வருது. ஆட்ப்ளூ லெவல் எப்போயுமே ஃபுல்லாக காட்டுறது, வண்டி பிக்கப் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆட்ப்ளூ சென்சார் கம்ப்ளைண்ட்டு தான். நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வீடியோவை அட்டாச் பண்ணேன். நானும் நம்ம வண்டி வருமானு பார்க்குறேன், வரவே மாட்டேங்குதுங்க. அது என்னன்னு தெரில. நம்ம வண்டி ஓட்டும் போது மட்டும் 5 நிமிஷம் லேட்டாக போனால் அது பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஒரு பேசஞ்சராக வெயிட் பண்ணோன்னா 5 நிமிஷன்றது ரொம்ப பெருசாக தெரியுதுங்க. இதுலேருந்தே தெரியுது மனுஷனோட புத்தி எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கும்போது நம்ம ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸோட வால்வோ B11R ஐ ஷிஃப்ட்டு ஸ்லீப்பர் இது 42 ஸ்லீப்பருங்க. சர்வீஸ் சென்னையிலேருந்து ட்ரிவேந்திரம் ஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை நாகர்கோவில் மார்த்தாண்டம் ஆப்ரேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. 1000 தான் நம்ம வால்வோ ஓட்டினாலும் அதை வெளியிலேருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. இதை நம்ம ஓட்டணுமான்ற ஒரு ஆச்சரியம் நமக்கே வருதுங்க. உண்மையாலுமே ஒரு தேர் மாதிரி போச்சு. அவ்வளோ ஆசையாக இருந்தது அதை பார்க்கும்போது. பார்ப்போம், திரும்பி கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கண்டிப்பாக நம்ம வேறு லெவலில் பண்ணலாம். 8:30 பிக்கப் பாயிண்ட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் 8:45 8:40 தான் வந்தாங்க. அப்படியே சரி இதுதான்டா நம்ம போகிற வண்டின்ட்டு வீடியோ எடுத்தால் கடைசியில் சரியான பல்ப் வாங்கினேன். இது நம்ம போகிற வண்டி கிடையாது. ஆக்சுவலாக இது கம்பம் சர்வீஸு. ஆனால் நம்ம போன வண்டியும் இதே வண்டி தான். லைலண்டு BS6 13.5ல் MG கோச்சு. ஸோ இதே எடுத்து அட்டாச் பண்ணிடலாம். இதே அட்டாச் பண்ணிட்டேன். நான் இடையில வீடியோ கவர் பண்ணல காய்ஸ். ஏன்னா பகல் ஃபுல்லாக ஒர்க்கு செம்ம டயர்டு, தூங்கிட்டேன். சொன்ன டைமை விட ஒரு 15 மினிட்ஸ் டிலே தான். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவ்வளோ லாங் சர்வீஸ் போகிற வண்டி. டைமிங் நல்ல டைமிங்கு, கம்ஃபர்டபுளான ஜேர்னி. உண்மையாலுமே நல்லா இருந்ததுங்க. காலைல பார்த்தோன்னா நம்ம 8:20 வள்ளியூரில் இறக்கி விட்டாங்க. ஆக்சுவலாக 8:10 8:05 போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஆட்ப்ளூ கம்ப்ளைண்ட்டு தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே இடத்துல ஆட்ப்ளூ டாப்அப் பண்ணிட்டு இருந்தாங்க. எமர்ஜென்சின்னு சொல்லி வெளியில் வேறு எங்கேயோ போட்டாங்க போல இருக்குது. அன்னையிலேருந்து ஆட்ப்ளூ டேங்க்கு கட்டியாக வருது. ஆட்ப்ளூ கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஆட்ப்ளூ லெவல் எப்பயுமே ஃபுல்லாகவே காமிச்சிட்டு இருந்தது. அதனால் நம்ம எல்லாமே போட்டு கனெக்ட் பண்ணி ECUலாம் டியூன் பண்ணிட்டு வச்சு பண்ணோம். இதை எல்லாருமே இல்லீகல்ன்றீங்க. இது இல்லீகலாலாம் எதுவும் பண்ணல. கம்ப்ளைண்ட்டை தான் வெரிஃபை பண்ணோம். வெரிஃபை பண்ணிவிட்டு ட்ரையல் ரன்னு போனோம். இவர் ஓனர் கேம் டிரைவர் தாங்க. சாட்டிஸ்ஃபைடு தான். இருந்த கம்ப்ளைண்ட் ரெட்டிஃபை ஆகிடுச்சு. நானும் அப்படியே முடிச்சுட்டு சரி பக்கத்தில் உடன்குடியில் தான் நம்ம ஆப்பிள் ட்ராவல்ஸ் இருக்குது, அதில் ஓசியில் வந்துடலான்னு சொல்லி திருச்செந்தூர் வந்தேங்க. சரி திருச்செந்தூர் வந்துட்டோம், கோயில் பார்க்காம போனால் குத்தமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படியே வீடியோலாம் கவர் பண்ணிவிட்டு
போயிட்டு கோயிலுக்கு போனாங்க. ஆனால் இந்த சமீப காலத்தில் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டானது யாருக்கு நல்லதோ இல்லையோ முருகர் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டார். அதுலேருந்து பார்த்தோன்னா நம்ம திருச்செந்தூர் வந்து கிட்டத்தட்ட திருப்பதி சபரிமலையை மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரம் லைனில் நின்று சாமி பார்க்குற மாதிரி ஒரு சிஸ்டம்மு, காசுன்ற மாதிரி. ஆனால் உண்மையாக சொல்ல போனோன்னா 10 நிமிஷம் கூட லைனில் நிற்கலங்க. 100 ரூபா டிக்கெட்டு தான் எடுத்துகிட்டு போனேன். லைனே கிடையாது ஆக்சுவலாக எனக்கு. ஜென்ரல் அந்த தரிசனத்துலேயே பார்த்தோன்னா வந்து லைன் கிடையாது. இது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் திரும்பி ஜென்ரலில் போய் சாமி பார்த்தேன். திருச்செந்தூர் வந்துட்டு கருணை கடலே கந்தா போட்டி முன்னாடி வீடியோ எடுக்காமல் போனால் தெய்வ குத்தம் ஆகிடாதா? அப்படியே 5 வேளை வந்து ஒரு பொங்கல் கொடுத்தாங்க. உண்மையாலுமே நான் ஸ்வீட் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஆனால் உண்மையாலுமே நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு. அது நெய் சம்திங் வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. திகட்டலை. அப்படியே இருந்துட்டு நல்லா சீனரிஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு நமக்கு வந்து உடன்குடியில் பார்த்தோன்னா 8:05 தான் வந்து பஸ்ஸு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வழியில் இந்த நாயை பார்த்தேன். க்யூட்டாக பொட்டுலாம் வச்சுட்டு அழகாக இருந்தது. ஆக்சுவலாக ஐ எம் டாக் லவ்வரு. உடனே நாயை தான் லவ் பண்ணுறியாடான்னு கேட்காதீங்க. எனக்கு நாய்ங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதை தான் அப்படி சொன்னேன். தென் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. பக்கத்தில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மணியும் பார்த்துட்டு போயிடலான்ட்டு அப்படியே உடன்குடி பஸ்ஸு தான் ஏறினேன். உடன்குடிக்கு டிக்கெட் எடுத்தேன். ஆனால் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் குலசேகரப்பட்டினத்துலேயே இறங்கிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் சாமி பார்த்துட்டு அகைன் குலசேகரப்பட்டினத்துலேருந்து கிளம்பி உடன்குடிக்கு போயிட்டு 8 மணிக்கெலாம் நம்ம ஆப்பிள் பஸ்ஸில் ஏறி ரிட்டன் சென்னை வந்துட்டேங்க. அடுத்தடுத்து கவர் பண்ணும்போது வீடியோ எடுக்கலைங்க. இதுதான் நம்மளோட உடன்குடி சர்வீஸ் ஆப்பிள் பஸ்ஸு. சார்ஜ் இல்லை. ஸோ 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டேங்க. மார்னிங் வந்து சேஃபாக சென்னை வந்து ரீச் ஆகிட்டேன். பாய் கைஸ். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம்.